முட்டையை கலக்கும் நவீன எந்திரம் இதுதான். இதுக்குள்ள முட்டை இப்படி பத்திரமா பவ்யமாக வைக்கணும். வச்சுட்டு இந்த சேம்பரை க்ளோஸ் பண்ணணும். பழைய காலத்துலலாம் மோட்டர் இருக்கும், இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா சுத்தம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில். அதே டெக்னாலஜி இங்கே யூஸ் பண்ணுறோம். இதுதான் முட்டை கலக்கி. இன்னொரு வாட்டி சுற்றுவோம். பெருசா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. நல்லா முட்டையை கலக்கிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்து நீங்கள் பாயில் பண்ணுவீங்க, நான் கிளினிக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. எதுக்காக இந்த வேலை அப்படின்னா, நிறைய சின்ன பசங்க மஞ்சள் கருவை சாப்பிட்றதில்ல. மஞ்சள் கருனா ஸ்மெல் வருதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான சத்து எல்லாம் மஞ்சள் கருவில் தான் இருக்குது. ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ், வைட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது, வைட்டமின் டி நம்ம ஓவரால் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, வைட்டமின் இ, வைட்டமின் கே இதெல்லாம் நம்மளோட ரத்த உறைதல் குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது, லியூட்டின், ஜியாசாந்தின் போன்ற திரும்பவும் கண்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்குது. மேலும் முட்டையோட மஞ்சள் கருவில் தான் விட்டமின் B12 நிறையா இருக்குது, கொலின் இருக்குங்க. இந்த முட்டையை சும்மா இப்படி குலுக்குனா குலுங்கிறாதான்னா அது எப்படி குலுங்கும்? அப்புறம் எதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபிசிக்ஸ் அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த மெஷினில் வச்சு சுற்றிருக்கோம். இப்போ சுற்றியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே ஒன்றா கலந்துருக்கு. அப்போ சாப்பிட்ற குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களாம். மஞ்சள் கருவே இல்லைன்னு நினச்சிட்டு எல்லாம் ஒன்றா சாப்பிட்ருவாங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்காக தான் அந்த ஐடியா. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே, கட் பண்ணியாச்சு. மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக இருக்குது. பெரியப்பா நம்மளை ஏமாத்திவிட்டாங்க பெரியப்பாங்கிற சோக்கு தான் ஞாபகத்துக்கு வருது. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. நான் சொல்கிறதுனே தெரியல போங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு விளம்பரம் பண்ணுறது எல்லாமே டுபாக்கூரா தான் இருக்குது. இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ விளம்பரம். முட்டையை கலக்கும் நவீன எந்திரம் நவீன எந்திரம்னு போட்டு கடைசியில் பார்த்தா புஷ்வானம் ஆயிடுச்சு.